விடுதலைக்கு முடிதரித்த வீரியன், தமிழ் குடிபிறந்து தளர்த்த பாவலன், எந்தன் குருநாதன், சொந்த கவிவாணன், அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று. அந்த கனவை ஆஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே, உனக்கென் வாழ்த்துக்கள். புலம்பெயர் வாழ்விலும் புதுயுகம் படைத்திடும் பண்பு தமிழ் ஒலி, இன்பத் தமிழ் ஒலி, இது இன்பத் தமிழ் ஒலி. எடுத்த காரியம் யாவிடும் வெற்றி, இது உங்கள் வானொலி IBC தமிழ். 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது IBC தமிழ் வானொலி ஒலிபரப்பு. இன்று IBC தமிழ் வானொலி தொலைக்காட்சி இணைய வழி என்று பல்கி பெருகி பல நாடுகளில் கிளைகளை பரப்பி உலகில் ஒரு தனி தமிழ் வானொலி அல்லது ஒலிபரப்பு ஊடக பரப்பு என்கின்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அளவுக்கு இதனை வளர்த்து இன்று அந்த ஒலிபரப்பின் 25வது ஆண்டை பெருமையோடு கொண்டாடி மகிழ்கிற இந்த வேளையில், கந்தையா பாஸ்கரன் அவர்களே, உங்களை பற்றிய அறிமுகம் அல்லது உங்களை பற்றிய விடயங்களை பலரும் பல செவிகள் மூலமாக அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த IBC தமிழ் மீது வந்த காதல் அல்லது இந்த IBC தமிழை இன்று நீங்கள் இட்டு சென்றிருக்கக்கூடிய உச்சத்தை தொட்டிருக்கிற கூடிய இந்த சூழலில் உங்களுடைய மனநிலையை அல்லது உங்களுடைய இந்த ஈடுபாட்டை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். நன்றி அண்ணா, நன்றி. ஐரோப்பிய நேயர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நேயர்கள் அதே போன்று ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய உணர்வால் மொழியால் ஒன்றுபட்ட எண்ணினர் உறவுகள் அனைவருக்கும் இன்பத் தமிழொலியினூடாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, முதல்ல இன்பத் தமிழொலிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு வானொலி இன்னொரு வானொலியினுடைய 25வது வெள்ளி விழாவை அல்லது வெள்ளி விழாவை தன்னுடைய வானொலியில் ஒளிபரப்பு என்பது இது தமிழருடைய வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில இன்பத் தமிழ் வானொலிக்கு எங்களுடைய மிக்க நன்றி. இதே போன்று எல்லா துறைகள் சார்ந்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாயும் அரசனையாகவும் இருந்தால் எவ்வளோ விஷயத்தை எங்களுடைய இனம் சாதித்திருக்க முடியும். அந்த வகையிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, IBC தமிழ் 1997ஆம் ஆண்டு ஆரம்பித்த காலத்திலிருந்து IBC தமிழினுடைய ஒரு ரசிகன். அந்த நிகழ்ச்சிகளை, அதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்களை காதலித்த ஒரு காதலன். அந்த வகையிலே தொடர்ச்சியாக IBCனுடைய ஒரு நலன் விரும்பியாக இருந்து கொண்டிருந்தேன். அதன் பின்பாடு IBC தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அது ஒரு மூடு விழா காணுகின்ற அளவுக்கு வந்த பொழுது அதை விடக்கூடாது, அதை எடுத்து எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும், அது எங்களுடைய இனத்துக்கான ஒரு ஊடகம் என்ற அடிப்படையிலே அதை ஒரு பரிணாம வளர்ச்சியிலே இன்றைக்கு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வளர்ச்சி என்பது தனி ஒருவருடைய வளர்ச்சியோ அல்லது எங்களுடைய நிர்வாகத்தில் பணியாற்றுவருடைய வளர்ச்சியில இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகம், ஒட்டுமொத்த எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள் இந்த வானொலிக்கும் இந்த ஊடகத்துக்கும் தந்திருக்கக்கூடிய அல்ல ஆற்றி இருக்கக்கூடிய அளப்பெரிய பணி அல்ல அளப்பெரிய பங்கு, அதுதான் இன்றைக்கு இந்த வானொலி தூரத்துக்கு வந்திருக்கின்றது. அதுக்கு எங்களுடைய நேர்கள் எல்லோருக்கும், இதுல பயணித்த அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோம். ஒரு சாதாரண உங்களுடைய வாழ்க்கை சரிதையை நீங்கள் சமீபத்தில் IBC தொலைக்காட்சியினூடாக பகிர்ந்து கொண்ட பொழுது பல விடயங்களை அறிந்து கொண்டோம். உங்களுடைய தனித்துவமான இந்த பயணம் என்பது, புலம்பெயர்ந்த வாழ்க்கையில் நீங்கள் பயணித்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது மிக சவால் நிறைந்த பயணம். அதே வேளையில் பொருளாதார ரீதியில், வியாபார ரீதியில் நீங்கள் ஒரு வெற்றி கண்ட ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறீர்கள். பொருளாதாரம் அல்லது பணம் ஈட்டுதல் என்கின்ற விடயத்தோடு பார்க்கிற பொழுது இந்த ஒலிபரப்புத்துறை அல்லது ஊடகத்துறை என்பது அதற்கு கொஞ்சம் அந்நியப்பட்டதாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு வியாபாரியாக அல்லது வர்த்தக பிரமுகராக இந்த விடயத்துக்குள் தமிழுக்கு அப்பால் இதனை பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்தி வெற்றிகரமாக நடத்தலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எல்லாருமே விட்டு போறார்கள். நீங்கள் சொன்னதை போல் விழுந்து எழும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இன்பத் தமிழ் ஒலி உட்பட. அதை நடத்தலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? அதை சாதிப்பதற்கு நிச்சயமாக உங்களிடம்
சில சூக்குமங்கள் இருந்திருக்கும். நிச்சயமாக. அதாவது நேற்றும் ஒரு நேரலையில் சொன்ன விஷயம்தான், புலம்பெயர்ந்த தேசத்திலே ஒரு ஊடகத்தை வைத்து நடாத்துவது என்பது அது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் ஒரு ஊடகத்தை வைத்து நடத்துறவங்களுக்கு தெளிவாக தெரியும். பல சவால்கள், அதாவது பொருளாதார ரீதியான சவால்கள், அதுவும் ஐபிசி தமிழை போன்று ஒரு பாரிய கட்டமைப்பு. ஐபிசி தமிழுடைய கட்டமைப்பு வந்து சில சமயங்களில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஐபிசி தமிழ் குழுமத்துடைய கட்டமைப்புன்றது வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு. அது லங்காசுரி தமிழ்வின் உட்பட ஒரு 20க்கும் மேற்பட்ட இணையதளங்களை கொண்டது, ஒரு 5 தொலைக்காட்சிகள், 2 வானொலிகள், அதை விட சோசியல் மீடியாவில் ஏராளமான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெரிய ஒரு கலையகம், இந்தியாவிலே 100க்கும் அதிகமான பணியாளர்கள், தாயகத்திலே யாழ் கலையகம், அதிலே ஒரு 60-70க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், கொழும்பிலே ஒரு கலையகம், அதிலே 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், அதே போன்று பிரான்சிலே, கனடாவிலே என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஊடக விருட்சத்தை வைத்து தீனி போடுவது என்பதும் அல்லது அதை முன்னோக்கி நகர்த்துவது என்பதும் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக ஒரு கடினமான வேலை. இப்போ கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளை கடந்து விட்டது நாங்கள் ஐபிசியோடு நேரடியாக பயணிக்க ஆரம்பிச்சு. ஏராளமான சரிவுகள், ஏராளமான பின்னடைவுகள், ஏராளமான கஷ்டங்களை தாண்டித்தான் வந்திருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த நேர்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒத்துழைப்பும் எங்களோடு பணியாற்றக்கூடிய எங்களுடைய குடும்ப உறவுகள், அதாவது ஐபிசி தமிழ் உறவுகள் எங்களோடு பயணித்து அவர்களுடைய முழு திறமையும் இதுக்குள்ளே கொண்டு வந்ததும், அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய கணிசமான வர்த்தக பெருந்தகைகள் இந்த ஊடகத்தை வளர்க்க வேண்டும் என்பதில் தாங்கள் காட்டிய அக்கறையும் தான் இன்று இந்த ஊடகத்தை மென்மேலும் வளர்ச்சியடை செய்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், ஆரம்பத்திலே கூட எல்லாரும் தொடங்குகின்ற பொழுது ஒரு தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுகின்ற பொழுது இது கடினம், நெடிய பயணம், இதிலே முதலீடு செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும், இதில் ஒரு வருமானத்தை ஈட்ட முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். நிச்சயம்தான், அதை நாங்கள் கண்கூடாகவே பார்த்திருக்கின்றோம். ஆனால் எல்லா தொழில்களிலுமே சூட்சுமம் என்றது இருக்குது. நீங்க சொன்னது போல் எந்த ஒரு வியாபாரத்தை எடுத்தாலும் அதை பிரட்டி போடக்கூடிய அல்லது அதை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது ஒரு லாபகரமாக கொண்டு போகக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கின ஓட்டம் தான் நாங்கள் இவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வந்து ஒரு ஊடகத்தையும் அது லாபகரமாக இல்லாட்டிலும் கூட அதில் ஏற்படக்கூடிய செலவீனங்களை சரிசை அளவுக்கு வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்ட நிபுணர்கள் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய அந்த பணி, அவருடைய ஆற்றக்கூடிய அந்த வழங்கக்கூடிய அறிவுரைகள், அவற்றினூடாக நிச்சயமாக தற்சமயம் இந்த ஊடகம் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு, ஒரு தராதரமான நிலைக்கும், ஒரு எங்களை நாங்களே வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கும் இன்று வளர்ந்து நிற்கிறது என்று சொல்லினால் அது எங்களுடைய ஐபிசி குழுமத்தினுடைய ஒட்டுமொத்த நபர்களுடைய உழைப்பு தான். இந்த குழுமத்தினுடைய இயக்கம் என்பது உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் தீர்மானத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் உள்ளீடுகள் அல்லது அரசியல் ரீதியான அழுத்தங்கள் உங்களை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதுகளெல்லாம் வந்துதான் போகுது, அப்பப்ப வந்து போகுது. அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக தாயகத்திலே இருந்து 2 கலையகங்களை பாரிய அளவிலே விஸ்தரித்து அங்கே இருந்து எங்களுடைய வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே 2 விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம். ஒன்று வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் சிலர் வைக்கக்கூடிய விமர்சனம், இவர்கள் வந்து தாயகத்திலே போய் இந்த பெரிய கலையகத்தை திறந்து இவ்வளவு பெரிய அளவிலே இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசியல்வாதிகளோட பின்புலம் இல்லாமல் இதை செய்ய முடியாது என்பதும், அதே போன்று தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதங்கம், இவர்கள் வெளிநாட்டிலே வேற விதமான சம்பாதித்த பணங்களை கொண்டு வந்து இங்கே பாரிய அளவிலே முதலீடு செய்து இந்த பெரிய விதமான ஊடகம் ஒன்றை நடத்துகிறார் என்பது இந்த மத்தளம் போன்று 2 பக்கத்திலேயும் அடி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது அங்க எங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். இப்ப சமீப காலத்துக்கு முதல் கூட என்னை டிஐடியில இருந்து வந்து குடிக்கொண்டு விசாரித்தார்கள். 1 மாசத்துக்கு ஒரு காண்டாலும் சிஐடியில இருந்து வருவார்கள், டிஐடியில இருந்து வருவார்கள், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வருவார்கள். ஏராளமான முறைப்பாடுகள், விளக்கங்கள், மனத்தியால கணக்கிலே வந்து கேள்விகள் கேட்கிறது. ஏன் இந்த நிகழ்ச்சியை செய்கிறீங்களா, ஏன் அதை செய்கிறீங்களா, எதை செய்கிறீங்க? ஸோ இந்த மாதிரியான இதுகள் எல்லாமே வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியவும் மாட்டுது. இதை கொண்டு போய் நாங்கள் வெளியில மக்களுக்கு சேர்க்கவும் என்ற தேவையும் எங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் உள்ளோட்டமாக நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த சவால்கள் வந்தாலும்
நாங்கள் முன்பு சொன்னது போல் நாங்கள் இதய சுத்தியோடு நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த முன்னகர்வு என்பது நேர்மையான முறையிலும் சரியான முறையிலும் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு முகம் கொடுக்கறதுக்கும் நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம். அதைத்தான் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் முகம் கொடுக்கிற இந்த பிரச்சனைகள் என்பது விமர்சனங்களை விட்டு விடுவோம். நீங்கள் சொன்ன அந்த விமர்சனங்கள் தாராளமாக இருக்கிறது. எப்படி இது சாத்தியம், இவரால் எப்படி முடியும், இவர் அவருடைய ஏஜென்ட் இவருடைய ஏஜென்ட் என்று சொல்லுகிற அந்த விமர்சனங்கள் மிக மலினமான விமர்சனங்கள். ஆனால் நீங்கள் சொன்ன டிஐடி சிஐடியினுடைய விசாரணைகள், அழுத்தங்கள், அரசியல் தலையீடுகள் என்பது ஊடக பரப்பினுடைய சுயாதீன தன்மையை பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லையா? அது நிச்சயமா எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பிரச்சனைகள் வரும் அதுக்கு முகம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எதையுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஊடகம் ஒன்று வந்துட்டோம் சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சபடியே தான் வந்தாங்க. அதை நீ தொடங்கி இந்த தூரம் வந்துட்டோம், வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தான் ஆகணும். இப்ப அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை சகோதர மொழி இனத்தவர்கள் எங்கள் மீது உன்னிப்பான ஒரு பார்வையை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் இனம் சார்ந்த நிகழ்ச்சிகள், போராட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அதில் இருந்து பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஸோ இவர்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கிறது, இவருக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை தெளிவாக உன்னிப்பாக பார்த்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தனிப்பட்ட முறையில பார்க்கிறார்கள். அதுக்குரிய விளக்கங்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் அதுக்கான விளக்கங்களை கொடுக்கிறோம். எங்களுடைய மக்கள் போராடினார்கள், போராடவில்லை, இரண்டிட்டார். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நாங்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய இனம், என்னுடைய சகோதரர் அல்லது சகோதரி, அவருக்கின்ற கஷ்டம் இங்க இருக்கிறவைக்கு உதவி செய்ய முடியாது. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கிட்ட இருந்து வேண்டி இங்க கொடுக்குறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இது பண்ணும். மற்றது இப்ப ஐபிசி தமிழை பொறுத்தவரை ஐபிசி தமிழ் ஒரு பக்க சார்பாக இன்றைக்குமே நின்றதில்லை. அது இப்ப யாராவது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு இன்னும் கூடுதலான அழுத்தங்கள் வரும். நாங்கள் ஒரு நடுநிலையான ஒரு ஊடகமாக செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது எல்லா பக்கத்தில இருந்தும் வரக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கலாம். தனியாக ஒரு பக்க சார்பாக நின்று கொண்டு செயற்படுகின்ற பொழுதுதான் பல பக்கத்தில இருந்து எங்களுக்கு வரக்கூடிய சவால்களை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஐபிசி என்பது இன்றைக்குமே ஊடகம் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான். அது ஊடகமாக இருக்க வேண்டும். ஊடகம் ஒரு தனிநபரை சார்ந்தோ அல்ல ஒரு அமைப்பை சார்ந்தோ ஒரு கட்சியை சார்ந்தோ இருக்கக்கூடாது. ஊடகத்தினுடைய நடுநிலைத்தன்மை என்பதும் ஊடகத்தினுடைய சுயாதீனத்தன்மை என்பதும் அங்கே பேணப்பட வேண்டும். அதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் முகம் கொடுக்க தயாராக இருக்கும். பாஸ்கரன், இந்த டிஃபமேஷன் கண்ட பாட்டுக்கு என்னை அவமானப்படுத்தி போட்டார் அல்லது என்னை பற்றி இப்படி சொல்லி போட்டார், இப்படியான குறைகள் எல்லாம் வருகிறது என்று டிஃபமேஷனுக்கான கேசஸ் எனக்கும் வந்திருக்குது. அதை நான் வித்தியாசமாக தனிப்பட்ட முறையிலே கையாண்டிருக்கிறேன். ஆனால் இவை எல்லாமே பொருளாதார விரயமாக நான் பார்க்கிறேன். இப்ப நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அதற்கு லோயரை வச்சு அதுக்கு பதில் போட்டு அதுக்கான செயற்பாடுகளை செய்கிறார். அந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதை சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு இப்ப தனிப்பட்ட நபர் மீது யார் மீதும் எந்த விதமான ஒரு கோபம், நாங்கள் எல்லாரோடையும் சமமாக பழகக்கூடியவர்கள், யாரையும் எங்களுக்கு எதிரி என்று சொல்லி இல்லை. யாரை கண்டாலும் கதைச்சிட்டு போறார்கள், யாரை கண்டாலும் சிரிச்சிட்டு போறார்கள் தான். நாங்கள் தனிப்பட்ட முறையில இவரில் எனக்கு கோபம், அவரை பற்றி நியூஸ் போடணுமெண்டா அப்படியான நோக்கம் இல்லை. நிறுவனங்களா இருந்தாலும் சரி, இல்லை தொழில் இருக்கிறவர்கள், தொழில் இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, அப்படியான இது இல்லை. ஆனால் சமூகத்திலே ஒருவர் மீது ஒரு குற்றம் வைக்கப்படுகிறது. அந்த குற்றம் உறுதி செய்யப்படுகின்ற பட்சத்தில் அதை செய்தியாக்க வேண்டிய தேவை இருந்தால் நிச்சயமாக அதை செய்தியாக்கப்படும். அந்த செய்தியாக்கப்படுகின்ற பொழுது அவர் எங்கள் மீது கோவிப்பது என்றதோ அல்லது எங்களுக்கு எதிராக கேஸ் போடுவது என்றதோ அவருக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவருக்கு அதை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அதை முகம் கொடுக்கக்கூடிய வல்லமை ஊடகத்துக்கு இருக்கிறபடியத்தான் நாங்களும் அந்த செய்தியை செய்தியாக்குறோம். இப்ப எங்களுடைய கட்டமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 80 செய்தியாளர்கள் இருப்பார்கள். ஒரு 6-7 செய்திகளை ஐடென்டி பண்ணி அப்ரூவ் பண்ற ஆக்கள் இருப்பினோம். இந்த எல்லாரும் போடக்கூடிய செய்திகளும் எங்களுக்கு நேரடியாக நாங்கள் இதை போட வேண்டாம்னு எல்லாம் சொல்றேன். தவறுதலாக கூட சில செய்திகள் பிரசுரிக்கப்படும். அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உடனடியாக அந்த செய்திகள் நீக்கப்படும் அல்லது அதுக்குரிய மாற்றங்களை கொண்டு வருகிறோம். அப்படி இருந்தும் அதுக்கு மேலாலையும் ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அதுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும். அப்படியான இதுகளை தான் நாங்கள் விரயம்தான், வீண் விரயம்தான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழகத்தில் இந்த ஒலிபரப்புக்கான கலையகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்கரன், நீங்கள் குறிப்பிட்டதை போல பலர் அங்கே தொழில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐபிசி தமிழ் என்பது இது ஸ்ரீலங்கனுடையது, இது ஈழத்து வானொலி தொலைக்காட்சி என்கின்ற விடயத்தை நீங்கள் உடைத்திருக்கிறீர்களா?
அந்த கலையகத்தின் மூலம் அங்கே இருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதன் மூலம் இந்த மிக்ஸ் என்பது, அதாவது தமிழன் என்றால் ஈழத்தமிழன், தமிழக தமிழன், இந்திய தமிழன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஐபிசி தமிழ் எந்த வகையிலே நிகழ்ச்சிகள் வரிசையில் பயணிக்கிறது, அந்த சமநிலை பேணப்படுகிறதா அல்லது சமநிலை பேணப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா, அல்லது ஈழத்தமிழர்களுடைய தேவைகள் அல்லது தமிழ் தேசிய சிந்தனைகள் தான் அதிகமாக பரப்ப வேண்டிய தேவை என்ற ஒரு வரையறை வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லா இடத்திலையும் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த சமநிலை பேணப்பட்டு ஐபிசி தமிழகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஊடக பரப்பை நீங்கள் விஸ்தரித்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா பாஸ்கர்? நிறைய விடயங்களை பகிரங்கமாக மேடை போட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆதங்கங்கள் இருக்கும். இப்ப எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கம், இந்தியாவிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் தமிழர் பரப்பிலே என்ற ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற சக்தியாக மாறி இருக்கு. யாழ்ப்பாணத்துல போனீங்கன்னா எந்த தமிழாக்கள் விட்ட டிவியை போட்டீங்கன்னாலும் விஜய் டிவி, சன் டிவி, கே டிவி ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதே போன்று புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகளுக்கு சென்றீர்கள்னா நிச்சயமாக தென்னிந்தியாவிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். இப்ப என்னக்குள்ளே வரக்கூடிய ஆதங்கம், முதலாவது நாங்கள் மொழியால் ஒன்றுபட்டவர்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், தமிழகத்துக்கும் ஈழத்தமிழருக்குமான உறவு பாரம்பரிய உறவு, அதில் எந்த விதமான ஒரு விரிசலம் பெறக்கூடாது, அது அப்படியே தொடர வேண்டும், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எனக்கென்று ஒரு மொழிநடை, எனக்கென்று ஒரு கலை, எனக்கொன்று ஒரு கலாச்சாரம், என்னுடைய பாரம்பரியங்களை பேணி காக்க வேண்டிய பொறுப்பும் ஈழத்தமிழருக்கு இருக்கிறது. நிறைய விஷயத்தை நாங்கள் தமிழரோடு ஒத்து போனாலும் சில விடயங்களை இன்றும் உலகமெங்கும் தமிழுக்கு ஒரு அந்தஸ்து, தமிழ் தமிழ் மொழியாக பேணப்படுவதற்கு காரணம் ஈழத்தமிழர்கள் என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சிலையுமே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலக பந்திலே தமிழருடைய ஈழத்தமிழரால அந்த மொழி பேணப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது என்பது மறக்க முடியாத உண்மை, நிஜம் கூட. இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ தமிழ் பாடசாலைகள் உருவாக்கி அந்த பாடசாலைகள் ஊடாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கல்வியை நகர்த்தி செல்வது என்பதும் ஒரு பெரிய விடயம். ஆனால் எங்களுடைய எல்லாருடைய வீடுகளிலும் இந்த தமிழகத்து தொலைக்காட்சிகள் ஆதிக்கம் செலுத்துகின்ற போது பட்சத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய மொழி நடையில் மாற்றம் ஏற்படுகிறது. நாங்கள் பார்க்கக்கூடிய நாடகங்களாக இருக்கலாம், அல்லது படங்களாக இருக்கலாம், அல்லது வேற நிகழ்ச்சிகளா இருக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய, என்னுடைய பிள்ளைகளுடைய கதைக்கும் நான் கதைக்கிற கதைக்குமே வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். காரணம் என்னென்றால் அவர்கள் கூட தென்னிந்திய திரைப்படங்களை, தென்னிந்திய தொலைக்காட்சிகளை பார்க்கறது அந்த மொழி நடை அடிவது உண்டு. இரண்டாவது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் ஈழத்தமிழரை போக்கஸ் பண்ணும்போது ஈழத்தேசத்தை சார்ந்த ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஒரு நிறுவனம் ஏன் இந்திய தமிழர்களை சென்றடையக்கூடாது என்ற ஆதங்கம் கொண்டு. இரண்டாவது எங்களுடைய வலிகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய இன விடுதலைக்கான தீர்வுகள் இது பரந்துபட்டு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இவ்வளவு காலமும் எங்களுடைய தொலைக்காட்சிகள், வானொலிகள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய மக்களுக்கு தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா உண்மையிலே தேவையில்லை. எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய மக்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லோரும் அந்த பிரச்சனைகளை தாண்டி அந்த பிரச்சனைகளிலே டிராவல் பண்ணி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் சரி தாயத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனைகள் ஒரு பலியாக மட்டுமல்ல, ஒரு பாடமாக கூட அவர்கள் மத்தியிலே இருக்கு. ஆனால் எங்களுடைய பிரச்சனையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பிற மொழிகளை பேசக்கூடிய ஐரோப்பிய மண்ணில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய சகோதர மொழியான சிங்கள பேசக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த சிங்கள இணையதளமாக இருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய எங்களுடைய பரிணாம ஒரு பாரிய அளவிலான ஒரு ஊடக முன்னெடுப்புன்னு சொல்லலாம். இன்றைக்கு தமிழகத்திலே கிட்டத்தட்ட 2 மில்லியன் பார்வையாளரை கொண்ட ஒரு யூடியூப் சேனல், அதாவது ஐபிசி தமிழ் என்கின்ற முழுக்க இந்தியாவோடு இந்திய மக்களை
பார்க்கக்கூடிய அளவுக்கும், ஈழத்தமிழருடைய பிரச்சனையை அதனூடாக அவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கும் ஒரு 2 மில்லியன் பார்வையாளரை கொண்ட ஒரு ஐபிசி தமிழ் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து தமிழகத்திலே செயற்பட்டு வருகின்றது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்று சொல்லக்கூடிய, அதாவது குறிப்பாக ஊடக வலையமைப்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஐபிசி தமிழ் என்ற ஒரு அடையாளத்தை கொண்டு சேர்ப்பதற்கும் அது இலவாக இருந்தது. அதை தொடர்ச்சியாக அந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அது 2 மில்லியன் 3 மில்லியன் ஆகி 5 மில்லியன் 10 மில்லியன் பார்வையாளர் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வழிகளில் ஒரு கணிசமான அளவையாவது அந்த மக்களுக்கு நாங்கள் கொண்டே சேர்க்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். அருமையாக சொன்னீர்கள். அந்த செயல்பாடு நீங்கள் மிக வீரியத்தோடு அதனை பயணிக்கிறீர்கள். இந்த ஐபிசி தமிழினுடைய இன்றைய ஐபிசி குழுமம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு பரந்துபட்ட ஊடக பரப்பை, அச்சு ஊடகம் என்று இல்லை என்றாலும் அது தேவையில்லை, அவசியம் இல்லை என்கின்ற நிலையில் கணனி, இணைய வழி ஊடகம், தொலைக்காட்சி, வானொலி என்கின்ற வகையில் உங்கள் பரப்பு விரிந்து பறந்து கொண்டிருக்கிறது. நிறைவேற்று பணிப்பாளராக பாஸ்கரனும் நீங்களும் இதற்கு பதில் சொல்லலாம். ஆனால் இந்த அண்ணன் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய நாடுகளிலே நடக்கிற, இப்ப ஐபிசி தமிழை நாங்கள் கேட்போமாக இருந்தால் அதிகமாக ஐரோப்பிய மண்ணில், அதிலும் லண்டனிலே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளும் எங்களுடைய தாயகம் தமிழகம் என்கின்ற வகையிலே தான் பயணிக்கிறது. ஆனால் இந்த புலம்பெயர்ந்த பரப்பு என்பது பல மில்லியன் மக்களை சார்ந்ததாக இப்பொழுது அரசியல் பரப்பிலும் பறந்துபட்டு இருப்பவர்களாக இருக்கிறது. ஒரு வட்டத்துக்குள் ஐபிசி தமிழ் பறந்துபட்டு அந்தந்த நாடுகளில், என்றால் இப்ப நாங்கள் ஒரு வானொலியிலே எங்களுடைய இன்பத்தமிழ் ஒலியில் ஒரு சமூக அறிவித்தலை ஒலிபரப்புகிறோம் என்றால் அதை கேட்கிற லண்டனிலே உள்ளவருக்கு தெரியும் இங்கே வக்ரதுண்ட விநாயகர் கோயில்ல இன்றைக்கு தேர், ஆஸ்திரேலியாவில் வக்ரதுண்ட விநாயகர் என்ற ஒரு ஆலயம் இருக்குது என்ற ஒரு புரிதல் அங்கே ஏற்படுகிறது. அந்த அண்ணன் ஹமீதுடைய கனவை நனவாக்குகிற செயல்பாடுகள் சாத்தியமா? நீங்கள் அதற்கான ஆய்வுகளை நிச்சயமாக செய்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. இப்ப முந்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியை கொண்டே ஒரு தமிழருடைய வீட்டை சேர்ப்பது என்பது மிக கடினமான விஷயம். ஆனா இப்ப எல்லாம் அதுக்கான தேவையே இல்லை. நீங்கள் இப்ப சொன்ன இந்த ஐரோப்பா அண்ட் லண்டனை சுத்தி இருக்கிறோம் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு சொன்னா எங்களுடைய நிறுவனத்திலே 3 விதமான செட்டப் வச்சிருக்கு. ஒன்று வந்து கனடா நேரத்துக்கு கனடாவிலே ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு தொலைக்காட்சி, அது கனடாவிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அது கனடாவில் இருக்கக்கூடிய செட்டப் பாக்ஸா இருக்கலாம், அல்லது கனடாவில் இருக்கக்கூடிய கனடிய ராய்ட்டர்ஸ், பெல் கனடா போன்ற பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய கேபிளாக இருக்கலாம். அதே போன்று இப்பொழுது தாயகத்திலே கூட எங்களுடைய தொலைக்காட்சியை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது டயலாக் பியூர் டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு வலையமைப்பு, அதை தொடர்ந்து இப்ப டயலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வலையமைப்போடையும் எங்களுடைய தொலைக்காட்சி அதனூடாக பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் மக்களிட எங்களை தொலைக்காட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை திட்டங்கள் நடந்து போயிட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கணிசமான அளவு ஆக்கள் வந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கான ஒரு செட்டப் வந்து இலங்கை நேரத்துக்கு இலங்கையிலே ஒளிபரப்பாகக்கூடிய அளவுக்கு 3 விதமான ஐரோப்பிய நேரத்துக்கு கொண்டு, கனடா நேரத்துக்கு கொண்டு, இன்னொன்று இலங்கை நேரத்துக்கு 3 விதமான ஸ்டேஷன் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தனியா இதை மட்டும் இல்லாமல் இப்ப எங்களுடைய செயலி வந்து ஐபிசி தமிழ் என்கின்ற செயலி வந்து நீங்க எந்த நாட்டிலே இருந்தாலும் உங்களுடைய தொலைக்காட்சி ஸ்மார்ட் டிவி என்று சொல்லக்கூடிய உங்களோட தொலைக்காட்சியினூடாக நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இலவசமாகவே எங்களுடைய தொலைக்காட்சிகள், எங்களுடைய வானொலிகளை வந்து நீங்க இலவசமாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்க்கக்கூடிய வசதி செஞ்சிருக்கோம். அதை விட ஏராளமான ஆட்கள் தங்களுடைய கையளிக்க தொலைபேசியிலே இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து ஏராளமான ஆட்கள் வந்து இப்ப கார்ல போகின்ற பொழுது ரேடியோவை போட்டுட்டு ப்ளூடூத்ல ரேடியோ காருக்கு கனெக்ட் பண்ணி விட்டாருன்னா நேரடியாக காருக்குள்ளேயே எங்களுடைய ரேடியோவை கேட்டுக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கூட வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஏராளமான ஆட்கள் வந்து உலகத்திலே எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அங்கே இருந்தவாறே எங்களுடைய தொலைக்காட்சியோ அல்லது எங்களுடைய வானொலியை கேட்பதற்கும் பார்ப்பதற்குமான வசதிகளை செய்து விட்டிருக்கிறோம். அது முற்றிலும் இலவசமாக செய்து விட்டிருக்கிறோம். ஆனால் இது தனிப்பட்ட ஒரு ரீஜனை ஒரு ஐரோப்பிய நாட்டை மட்டும்
மட்டும் மையப்படுத்தி இதை கொண்டு நகர்த்துகிறோம் என்பதல்ல. ஐரோப்பிய நாட்டிலே எங்களுடைய செயற்பாடுகள் இருப்பதனாலும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணி செய்வதனாலும் இங்கே கூடுதலான நிகழ்ச்சிகளை செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மொழிகள், கலைகள், கலாச்சாரங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள், அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியாதான் ஐபிசி பயணிக்கிறது. நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கு, ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இந்த 25 ஆண்டுகள் வானொலி துறையிலே நீங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். ஒளிபரப்பு துறையிலே நீங்கள் இப்பொழுது கோலோச்சி கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் ஐபிசி தொலைக்காட்சி என்பது ஒரு தனித்துவமான, எத்தனை தொலைக்காட்சிகள் எங்களுடைய மண்ணில் இருந்தாலும் தமிழகத்தில் இருந்தாலும் கூட ஐபிசி தமிழ் என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய படைப்பாக, புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முன்னெடுப்பாக எடுத்து வருகிற செயல்பாடுகள் பாராட்டுதற்குரியது, போற்றுதற்குரியது, வாழ்த்துக்குரியது. இந்த 25 ஆண்டு வானொலி பயணத்தில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்கிறேன். நீங்கள் உங்களுடைய நேயர்களுக்கு பறந்துபட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி பிரவாண்ண. ஒரு மூத்த அண்ணன், ஊடகத்துறையில் ஒரு மூத்த அண்ணனாக, ஊடகத்துக்கு ஒரு மூத்தவராக இருந்து கொண்டு எங்களுடைய இந்த வானொலியின் 25வது ஆண்டு நிறைவை உங்களுடைய வானொலியில் ஒளிபரப்பு செய்வதற்காக ஐபிசி குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று பேசுகின்ற பொழுதுதான் ஏராளமான நபர்கள் நிறைய நம்பிக்கை ஐபிசி மீது வைத்திருக்கிறீர்கள், நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கும் ஆசைதான். எங்களுக்கும் 6 ஆண்டுகளிலே இவ்வளவு ஒரு வளர்ச்சியை கண்டிருப்பது என்பது ஊடகத்துறைக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இது மட்டும் எங்களுடைய வளர்ச்சி அல்ல, தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்டங்களுக்கான வேலை திட்டங்கள் தொடராக நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக ஆஸ்திரேலியாவிலையும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் எங்களுடைய தொலைக்காட்சி வெகு விரைவில் ஒளிபரப்பாகும் என்ற செய்தியோடையும் இந்த ஐபிசி தமிழ் மீது உலகப்பரப்பிலே பரந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழ் உறவுகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, பாசம், அவற்றை எல்லாத்துக்கும் ஐபிசி எப்பொழுதும் நன்றியுடனும் விசுவாசத்துடனும் இருக்கும். எங்களுடைய இன விடுதலைக்காகவும் எங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் என்றென்றும் ஐபிசி ஒரே திசையில் பயணிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபார தளங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பையும் அரசனையும் தாருங்கள். நிச்சயமாக இந்த ஊடகம், இந்த உலக பந்தில் ஈழத்தமிழனுக்கான ஒரு தலைசிறந்த ஊடகமாக திகழும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செஞ்ச இந்த இன்ப தமிழ் ஒலிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றி, வணக்கம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. இது உங்கள் வானொலி ஐபிசி தமிழ். தமிழ் வாழ்க.